வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் APSH சமையல் vlog. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பொட்டேட்டோ கார்ன் சீஸ் பால் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். சீஸ் பால் செய்ய 3 உருளைக்கிழங்கு, கார்ன், தேவையான அளவு உப்பு சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. குக்கரை மூடிடலாம். மூணு விசில் வந்துருச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா வெந்துருச்சு. இப்ப ஆறின உடனே நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். தனியா சீஸ் பால் செய்ய தேவையான பொருளை கட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் கட் பண்ணிடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சுக்கலாங்க. அதாங்க மசிச்சாச்சு. மசிச்சு வச்ச உருளைக்கிழங்குல கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். பொடியா கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் போட்டுடலாம். வேக வச்சு கட் பண்ணி வச்ச கார்ன் அதே சேர்த்துடலாம். பொடியா நறுக்கி வச்ச கொத்தமல்லி, ஃப்ளேவருக்காக 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி ஃபிளிக்ஸ், 1/2 ஸ்பூன் ஒயிட் பெப்பர், 1/2 ஸ்பூன் பிளாக் பெப்பர். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம். இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுல கொஞ்சமா பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். லைட்டா கையில எண்ணெய் தேய்ச்சிக்கலாங்க. நம்ம தேவையான அளவுக்கு உருண்டை உருட்டிக்கலாம். ஒரு பால் சைஸுக்கு நம்ம சீஸ் வச்சு எப்படி உருண்டை போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்து உருட்டிக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணலாமா உள்ள பண்ணிட்டு சீஸ் நான் பால் மாதிரி உருட்டி வச்சிருக்கேன். சீஸை உள்ள வச்சிடலாம். உள்ள வச்சு ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நல்லா ஊட்டியாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஊட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் ஊட்டியாச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில போட்டு பொரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிரெட் கிரம்ஸ்ல போட்டு எடுக்கணும். அதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு முட்டையில உடச்சி ஊத்திக்கலாம். முட்டையில கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம், கொஞ்சமா பிளாக் பெப்பர். நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, உருண்டை எல்லாத்தையும் நம்ம முட்டையில டிப் பண்ணிடலாம். எடுத்து பிரெட் கிரம்ஸ்ல போட்டுடலாங்க. திரும்ப எடுத்து பிளேட்லயே வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாங்க. பாருங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கலாம். நம்ம கடாயில எண்ணெய் ஊத்தி காய வச்சிடலாங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச பால் எல்லாம் போட்டுடலாம். எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க.
பாருங்க எல்லாத்தையும் பொரிச்சு முடிச்சாச்சு. பாருங்க சூப்பரா பொட்டேட்டோ கார்ன் சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க மேல நல்லா மொறு மொறு கிறிஸ்பியா சூப்பரா இருக்குங்க. நம்ம உடைச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ள சீஸ் அப்படியே மெல்ட் ஆகி சூப்பரா இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பரா இருக்குங்க டேஸ்ட். நீங்களும் உங்க குழந்தைங்க வீட்ல செஞ்சு கொடுத்து பாருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.